நல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையின் துணையான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவரை பார்த்து பயப்படுகின்றது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவருக்கு பயந்துதான் எடுக்கப்படுகின்றது. அவர்களின் கண் அசைவில் உன்னுடைய துணை நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னிடத்தில் பேச்சு கட்டுப்பட்டு நடப்பது போல நடந்து கொண்டாலும், இவரை பார்த்துவிட்டால் ஒட்டுமொத்த மனநிலையும் உன் துணைக்கு மாறிவிடுகின்றது. இவரை பார்த்துவிட்டால் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் முழுமையாக மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றது. அந்தபடி என்ன நடக்கிறது? இவர்கள் யார்? எதற்காக உன் துணையை இவர்கள் பார்த்து பயம் கொள்கிறார்கள்? இது வெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது என்பதனை இந்த அப்பன் என் மூலமாக இன்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை ஒருவரின் கைக்குள் இருந்தது போலதான் பார்ப்பவர்கள் தோன்றும். அந்த அளவிற்கு ஒருவரை கண்டு பயந்து நடுங்குவது, அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான ஒரு தனித்துவத்தை கொடுத்து விட்டது. உனக்கும் உன் துணைக்கும் இடையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கே புரியவில்லை. நான் எதற்காக இந்த வாழ்க்கையில் வாழ்கின்றோம்? நம் என்ன சொன்னாலும் அவர்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. இவர்கள் சொல்வதை நான் கேட்பார்கள் என்றால் நம் எதற்காக இவர்கள் போன்ற எண்ணங்கள் கூட உனக்கு சில நேரங்களில் வந்து விடுகின்றது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பல துன்பங்களை உன்னோடு இருந்து உன் அப்பன் இதையெல்லாம் கண்டு கொண்ட பிறகு இதற்கு ஒரு தீர்வு தராமல் சென்றுவிட முடியுமா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்பொழுது இன்னொரு இடத்தை பறிக்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒருவர் இன்னொருவரின் பேச்சை கேட்கிறாரின் அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த பயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் இவர்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை அப்படி என்ன விஷயம்தான் இருக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு உன் அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் இன்று நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தை கேட்டு என் பிள்ளை ஆமாம் அப்பா என்று நிச்சயமாக நீ சொல்லிவிடத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகள் இப்பொழுது எல்லாம் யாருமே துணையில்லாதது போன்ற ஒரு உணர்வு, தனிமையில் அமர்ந்து நானாக எதையாவது யோசித்து கொண்டிருக்கின்றாய். இதை பற்றி எந்த விஷயங்கே ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு என் பிள்ளை இருக்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே சில நேரங்களில் புரிவதில்லை. இந்த நிலைக்கு இந்த வாழ்க்கை மாறும் என்றால் நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இருக்காமல் அப்படியே தனியாக இருந்திருக்கலாமே என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை வந்து விட்டால் இதற்கு மேலும் விட்டு விடுவோமானால் அவர்களினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பம் ஆகிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கை எங்களுக்கு கேள்விக்குறியாக நடக்காமல் போய்விடுமோ? அதனால் இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டு இந்த அப்பனின் வார்த்தையை முழுமையாக கேட்டு நம் அன்றே இந்த முடிவை எடுக்கவில்லை என்று நினைத்து நீ வேதனைப்படுகின்றாய்.
என் பிள்ளை. முதலில் உன்னுடைய துணை இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு என்ன காரணம்? இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும் தெரிந்துவிட்டு ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக இவர்கள் சொல்லிவிட்டால் மட்டும் உடனடியாக அதனை தலையாட்டி செய்வதற்கு என்ன காரணம் என்று தானே என் பிள்ளை குழம்பி போயிருக்கின்றாய். இதற்கான காரணம் உனக்கு நான் நிச்சயமாக இன்று சொல்லிவிடத்தான் போகின்றேன். இதனால் உனக்கு எத்தனை வேதனை வந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் ஒரு சில உண்மை தெரிய வரும்பொழுது எனக்கு வேதனை கொடுக்கலாம், மேலும் மேலும் பல நன்மை நடக்கும் என்பது போல உனக்குள் இருக்கின்ற குழப்பம் எல்லாம் நீங்கி உனக்கான தெளிவுகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த தெளிவினை நீ பெற வேண்டிய நேரம் இது. உன்னுடைய அப்பன் மூலமாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உன் விரிவாகும் பொழுது என் தங்கம், உன்னுடைய வாழ்க்கை துணை என்பவர் நம் சொல்லும் கட்டுப்படுபவர்களா அல்லது நம் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பவர்களா? இந்த விஷயங்களை சரியாக இருக்கும் பொழுது அதற்கு அவர்கள் தங்களினுடைய கருத்துக்களை சரியாக வைத்திருப்பவர்களா? உன்னோடு துணை நின்று உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பவர்கள். இந்த வாழ்க்கை துணை உன்னோடு இருப்பது உனக்கான நன்மைகளை என்றும் உன் கைகளில் கொடுப்பதும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை உன்னிடத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இவருடைய சில மாற்றங்கள் உன் மனதுக்குள் இருக்கின்ற வேதனையை தருகின்றது. உன் பேச்சை மீறியே உன்னுடைய வார்த்தைக்கு மறு தெரிவித்து கொடுத்து இவர்கள் மற்றவர்களுக்கு முன்னிலையில் அப்படி பேசும் பொழுது உனக்கு நீங்கள் வருத்தப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் சில காரியத்தை செய்து விடுகிறார்கள் என்று உனக்கே தெரியும். ஆனால் எதற்காக அவர்களுடைய வார்த்தைகளை இவர்கள் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறார்கள் என்றால் நான் உனக்கு பதில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, எல்லாமும் உணர்வு பூர்வமாக இவர்கள் மிரட்டுகிறார்கள். அதாவது சிறு வயதில் இருந்து அவருக்கு இவர்கள் செய்த நன்மையும் எப்படியெல்லாம் இவர்களை பார்த்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள், எந்த விஷயங்களில் எல்லாம் இவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள், இவர்கள் இக்கட்டான நிலையில் நிற்கும் பொழுது எதையெல்லாம் இவர்கள் இழந்து இவர்களுக்கு உதவி செய்ய முன்னேறினார்களோ என்பதனை எப்பொழுதும் இவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எந்த இடத்திலும் இவர்கள் தன்னை விட்டு சென்று விடக்கூடாது. அவர்களின் துணையின் பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில் அவர் நமக்கு எந்த உதவியும் செய்யாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் என்று என் குழந்தையே, நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக உன் மனதிற்கு கட்டுப்பட்டு இருக்கத்தான் செய்யும். இவர்கள் அவர்களின் நிலைமையை சொல்லியும் அவர்களுக்கு செய்ய உதவியை சொல்லியும் மீண்டும் மீண்டும் மனம் வருத்தத்திற்கு அவர்களை தள்ளி இருக்கிறார்கள். எந்த ஒரு செயலையும் தன்னை மீறி இவர்கள் செய்துவிட முடியாது என்பதில் இவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள இவர்கள் முயற்சி செய்யாமல் உனக்கு போட்டியாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய மனதில் இது போன்ற எண்ணங்கள் எதுவும் கிடையாது. அவர்கள் நினைப்பது போல் எல்லாம் நீ ஒருபோதும் நினைப்பது கிடையாது. இது அவர்களுக்கு உரிய வாழ்க்கை. நாம் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் வாழ்க்கை அவருக்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு செய்வதை ஒருபோதும் நீ தடுத்து நிறுத்தியது கிடையாது. தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. அதனால் இந்த சூழ்நிலையெல்லாம் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பெரிதாக நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தினால்
நான் உனக்கு இந்த விஷயத்தை இத்தனை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதுக்குள் வேதனையாக எடுத்து கொள்ளாமல், இவர்கள் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பார்த்து பயப்படுவதற்கான தான் இவர்கள் இது போன்ற செயல்களை செய்து தன் துணை அவர்களுக்கு பயப்படும்படி வைத்திருக்கிறார்கள். இது உன் துணைக்கு புரியாமல் இல்லை. ஆனால் உன் துணை இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம், இவர்கள் நம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதனை இப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நம் மீது அன்பு வைத்தவர்கள் நம் ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி உன்னை காயப்படுத்தினால் தவறில்லை என்று நினைத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது ஒரு நம்பிக்கை. நாம் என்ன செய்தாலும் அது உனக்கு நிச்சயமாக பெரிய புரிதலை ஏற்படுத்தும். அதனால் நாம் செய்வதை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய ஆழ்ந்த இவர் புரிந்து கொள்வார்கள் மனதை உன்னுடைய துணை நினைக்கிறது. அதனால் என் குழந்தையே, இந்த நிலை நிச்சயமாக மாறும். அதை உன் அப்பன் நான் மாற்றி கொடுத்து வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுது அதை உன் அப்பன் பார்த்து கொண்டு விட்டு விடுவேன். இந்த நிலையை அவர்கள் மனதில் மாற்ற வேண்டும் என்று நான் எப்பொழுதும் நினைப்பேன். அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று ஒரு காலம் இந்த எண்ணத்தில் வரக்கூடாது. உன்னுடைய நல்ல எண்ணத்தை அவர்கள் நான் நிச்சயமாக அவர்களுக்கு புரிய வைத்து கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நிலை உணர்வுகளை மதித்து உன் துணையின் மீது சந்தேகப்படாமல் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. இவர்கள் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள். உன்னை பார்த்து பயப்படுவதனால்தான் இவர்கள் இது போன்ற செயல்களை உனக்கு எதிராக செய்து உன் துணையை தனக்கு பயப்படும்படி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உன் துணை இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதனை இவர்கள் நம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இவர்கள் அவர்களுக்கான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என் குழந்தையை எப்பொழுதும் நம்பிக்கை அன்பு வைத்தவர்கள் நாம் ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி உன்னை காயப்படுத்தினாலும் தவறில்லை என்று நினைத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உன் மீது நம்பிக்கை என்ன செய்தாலும் அதில் காரணம் இருக்கும். அது நம் துணை நிச்சயமாக புரியும். அதனால் நாம் செய்வதை எல்லாம் சரி, நம்முடைய ஆழ்ந்த இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று உன்னுடைய துணை நினைக்கின்றது. என் குழந்தையே, இந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் மாற்றி கொடுக்கும். உன் அப்பனை பார்த்து கொண்டு விட்டு விடுவேன். இந்த நிலை அவர்கள் மனதில் மாற்ற வேண்டும். உன்னுடைய நல்ல எண்ணத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த விஷயத்தை நான் நிச்சயமாக அவர்களுக்கு செய்து கொடுக்கும் நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த நிலை உணர்ந்து அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதித்து உன் துணையின் மீது சந்தேகப்படாமல், சந்தேக உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், உனக்கான நல்ல உணர்வுகளை மட்டும் மதித்து அவர்களை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த அன்பு தனக்கு தொடர வேண்டும் என்றால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அவர்கள்தான் உணர வேண்டும் என்பதனை என் குழந்தை புரிந்து கொண்டதல்லவா? இப்பொழுது ஒருவர் ஏதாவது ஒரு நன்றி கடன் பட்டிருக்கும் பொழுது, அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய நன்றி உணர்வினை, அவருடைய எண்ணத்தையும் அவர்களுடைய நல்பண்பனை புரிந்து கொண்டு நாம் எப்படி அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதுபோலத்தான் உன்னுடைய துணையும் அவர்கள் செய்த பல நாள் உதவிகளுக்காக, அவர்கள் அவருடைய சிறு வயதில் இருந்து செய்யப்பட்ட உதவிகளுக்காக அவருக்கு நன்றி கடனாகத்தான் அவருடைய வார்த்தையை, அவருடைய பேச்சை மீறாமல் அவர்கள் தயங்கி நிற்கிறார்கள் என்பதனை உன் துணை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவருடைய நல்ல எண்ணங்களையும் அவருடைய நல்ல பண்பினையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தால் எப்பொழுதும்
மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எந்த சந்தேகமும் இல்லாமல் எப்பொழுதும் எந்த துணையின் மீதும் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு சந்தேகமும் வந்து விடக்கூடாது. சந்தேகம் வந்து விட்டது என்றால் பிறகு அந்த வாழ்க்கை ரணமாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இவர்கள் உணர்வுக்கு நீ மதிப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இரு. இவர்கள் உன் மீது கொண்ட அன்பினை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.